ஃபஸ்ட்டு வந்து பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோகோனட் ஆயில் இல்லாதவங்க நல்லெண்ணெய் வச்சு இந்த காரக்குழம்பு பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரணும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, கசக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு 5 வெந்தயம் போட்டால் போதும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 3 நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 2 காஞ்ச மிளகா ட்ரை சில்லிஸ் வந்து 2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து ஒரு 5லேருந்து 6 பூண்டை வந்து தட்டி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன், அதனால் இப்போ ஆட் பண்ணல. இப்போ வதங்கினதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்கள்ல அந்த மசாலா, அதை தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போது இந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் வந்து நம்ம வேறு காய்கறி ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ நான் 2 தக்காளியை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து சின்ன தக்காளியாக கட் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி போட போகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஸோ நல்லா வந்து அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் அது நல்லா வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி அதை வந்து குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வந்து இந்த காரக்குழம்பு வந்து கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸில் வந்து புளியை வந்து கரைச்சி இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, இது காரக்குழம்பாக நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் புளி தண்ணி வந்து கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு போயிடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு புளியை ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி புளி தண்ணி கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? 1 டைம். ஸோ இப்போ நல்லா வந்து அந்த குழம்பு ரெடி ஆகிக்கிட்டே வருது. ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக
நான் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன், பெருங்காய பவுடர். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இந்த டிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிட்டும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நமக்கு காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே வச்சுனாலும் சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பூண்டை வந்து நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி. ஸோ நான் தட்டி வச்ச பூண்டை வந்து இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி. தேங்க்யூ.